Hi friends, this is Shobha from Krishoba Academy. இது Krishoba Academyயோட இன்னொரு அஃபிஷியலான யூடியூப் சேனல் லைன் பை லைன். இந்த சேனலில் வந்து நம்ம 5 யூனிட், அதாவது சார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 41 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணி கொடுக்குறேன், லைன் பை லைன் வந்து டீச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. தமிழில் சார் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக வந்து நான் வந்து இங்கிலீஷில் வந்து அதே 41 லெசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கிலீஷில் நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் இன்றைக்கி நான் எடுக்க போகிறது வந்து 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேங்களா, அந்த லெசன் தான் வந்து நான் இப்போ எடுக்க போகிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் வந்து நான் கொஷினாக எடுத்திருக்கேன். அது வந்து இதை நல்லா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே வந்து 100% வந்து இதில் எந்த டிஃப்ரென்ஸ் கொஷின் கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Who wrote that he saw a ruined brick castle with very high walls and towers built on a hill அப்படின்ட்டு கேட்குறாங்க. யார் வந்து இந்த ஒரு வாக்கியத்தை யார் வந்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. Who wrote, அதாவது who wrote that he saw a ruined brick castle with very high walls and towers built on a hill. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள், சார்லஸ் மேசன். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பாருங்கள். இன் விச் இயர் என்ஜினியர் லைட் அ ரயில்வே லைன் கனெக்டிங் லாகூர் டு கராச்சி? இன்னொரு வாட்டி படிக்கிறேன் கேளுங்க. இன் விச் இயர், எந்த வருஷத்தில் வந்து ரயில்வே லைன் கனெக்டிங் ஃப்ரம் லாகூர் டு கராச்சி? இந்த கொஷின் வந்து நமக்கு ரெண்டு விதமாகவும் கேட்கலாம். இயர் கொடுத்துட்டு எந்த ரயில்வே லைன் வந்து இந்த இயரில் எந்த ரயில்வே லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னும் கேட்கலாம். இல்லை அந்த கனெக்டிங் பிரிட்ஜ், அதாவது லாகூர் டு கராச்சி வந்து ரயில்வே லைன் கனெக்டிங் ஆச்சு, அது எந்த வருஷத்தில் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ ரெண்டு விதமாகவும் கேட்கலாம் இதை. ஸோ இதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதில் நம்ம ரெண்டுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, என்ன இயர்னு பாருங்கள். 1856 ரயில்வே லைன் கனெக்டிங் ஃப்ரம் லாகூர் டு கராச்சி வந்து ஸ்டார்ட் ஆனது. ஓகேவா, அதுதான். அதே மாதிரி லாகூர் டு கராச்சி வந்து 1856. ஓகேங்களா, இதே மாதிரி இன்னொரு கொஷின் நான் சொல்லியிருந்தால அதையும் நீங்கள் வந்து இதிலேருந்தே எடுத்துக்கலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள். இன் விச் இயர் ஆர்கியோலாஜிஸ்ட் பிகின் டு எவாக்குவேட் த சிட்டிஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ? ஸோ எந்த வருஷத்தில் வந்து ஆர்கியோலாஜிஸ்ட் வந்து எவாக்குவேட் த சிட்டிஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ? எந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1920s தான். சரிங்களா, ஸோ இன்னொரு வாட்டிக்கு சொல்கிறேன். இன் விச் இயர் ஆர்கியோலாஜிஸ்ட் பிகின் டு எவாக்குவேட் த சிட்டிஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ? 1920s தான் அவங்க எவாக்குவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, ஃபோர்த் கொஷின் பாருங்கள். இன் விச் இயர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ அப்படின்னா என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட டைரக்டர் சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா, இன் விச் இயர் த டைரக்டர் ஆஃப் ஏஎஸ்ஐ சர் ஜான் மார்ஷல் ஃபவுண்ட் மெனி காமன் ஃபீச்சர்ஸ் பிட்வீன் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ? ஸோ எந்த வருஷத்தில் டெப்யூட்டி ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ வந்து ரெண்டு சிட்டிக்கும் வந்து நிறைய காமனாக இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஒத்து போகுது அப்படின்னு எந்த வருஷத்தில் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924. ஓகேவா, அதாவது 1924. ஓகேங்களா, ஸோ ஏஎஸ்ஐனா என்னன்னு சொன்ன ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வென் ஏஎஸ்ஐ ஸ்டார்டட், who started, where started? அதாவது ஒரே கொஷினில் 3 இருக்குது. ஏஎஸ்ஐ எப்போ தொடங்கினாங்க, யாரால் தொடங்கப்பட்டுச்சு, எங்கே இருக்குது, அதுதான் வந்து இந்த கொஷின். ஏஎஸ்ஐனா என்னென்னு நான் சொன்னோம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அது ஸ்டார்ட் ஆன வருஷம் பார்த்தீங்கன்னா 1861. ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆன வருஷம் என்னது, 1861. யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஹூ ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் ஆஸ் அ சர்வைவர். ஓகேங்களா, அவர் தான் வந்து தொடங்கினாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏஎஸ்ஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1861.
யாரால் ஸ்டார்ட் பண்ணாங்க? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்குமே வந்து நம்ம கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் பார்த்துருக்கோம். தெளிவாக இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 6th கொஷின் பாருங்கள். இது நான் வந்து உங்களுக்கு இது ஒரு டேப்லோ காலமாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து எந்த மாதிரி வேணாலும் நமக்கு கேட்கலாம். அதாவது தவறானவற்றை எழுதுக, சரியானவற்றை கூற்று மாதிரி கொடுத்துட்டு, இந்த டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்குங்களே, இதை வந்து ஒரு கூற்று மாதிரி கொடுத்துட்டு, அது வந்து இதில் எது தவறானது, இதில் எது சரியானது அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 and 2 ஃபால்ஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு இதுவாகவே நான் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும், மனப்பாடமாக நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். இதோட டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன், இதோட ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா, நம்ம இடத்துல தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதோட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3300 to 1900 BC. இதை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா C14 மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இன்னொரு கொஷினாக இருக்கும், அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் நல்லா இப்போ வரைக்கும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா. பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ். இதோட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3300 to 1900. இதோட ஏரியா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். எத்தனை பிக் சிட்டிஸ் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இருக்குது, இந்த சிவிலைசேஷனோட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பிக் சிட்டிஸ் வந்து இருக்குது. மோர் தென் 200 வில்லேஜஸ் வந்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே அந்த கூற்று காரணமோ இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்றுகள் கேட்கும்போதோ நீங்கள் வந்து அசஷன் ரீசன் அண்ட் எந்த மாதிரி கேட்டாலுமே நீங்கள் இந்த பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். சரிங்களா? அதுதான் இது. ஸோ 6th வந்து இது ஃபுல்லாகவே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், 7th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன்? அவங்களோட தனித்துவம் என்ன, தனித்துவமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் தான் அவங்களோட யூனிக் ஃபீச்சர். வாட் இஸ் அ யூனிக் ஃபீச்சர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னா டவுன் பிளானிங். அவங்க வந்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஆர் த 2 பிளான்ட் ஏரியாஸ் ஆஃப் ஹரப்பா சிட்டி? ஸோ ஹரப்பா சிட்டியோட 2 பிளான்ட் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள். அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன். 2 பிளான்ட் ஏரியா இருக்குது. அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன். வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 9th கொஷின். The part of the city to the west was higher and it was called as என்னன்னு கேட்குறாங்க. the part இன்னொரு வாட்டி சொல்கிறேன். the part of the city to the west was higher and it was called as citadel. ஓகேங்களா? citadel. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். the part of the city to the west was higher and it was called as citadel. ஓகேங்களா? ஓகே, ஹரப்பா சிட்டியில் இருக்க ஸ்ட்ரீட்டெலாம் எந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அதுதான் நெக்ஸ்ட் கொஷின். இன் விச் பேட்டர்ன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் ஹரப்பா சிட்டி? இன் விச் பேட்டர்ன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் ஹரப்பா சிட்டி? கிரிட் பேட்டர்ன். ஓகேங்களா? கிரிட் பேட்டர்னில் தான் அவங்களோட ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் 11th கொஷின் பாருங்கள். ஹரப்பா சிட்டியில் எந்த மாதிரி எதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் தே யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பேர்ன்டு பிரிக்ஸ். ஓகேங்களா? எதனால் பேர்ன்டு பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராங், ஹார்ட், durable and resistant to fire and it will not dissolve in water or rain. ஓகேங்களா? burned bricks வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த burned bricks வந்து ஸ்ட்ராங்காக, ஹார்டாக, டியூரபிள், அதாவது அதிகம் நேரமாக இருக்கும், ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபார் ஃபயர். ஓகேவா? அண்ட் இட் வில் நாட் டிசால்வ் இன் ரெயின் ஆர் வாட்டர். ஓகேங்களா? அங்கே இருக்க மக்கள் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். அதுதான் நெக்ஸ்ட் கொஷின். பை விச் ஆர்டிகல்ஸ் வேர் மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். பிகாஸ் நம்ம இண்டஸ் சிவிலைசேஷனோட அந்த இதுவே நம்ம என்ன நீங்கள் பார்த்தோம், பீரியடே என்னன்னு பார்த்தோம், பிரான்ஸ் ஏஜ். அதை வச்சு நீங்கள் அவங்க என்ன எதை யூஸ் பண்ணுறதுக்கு
ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 13th கொஷின் பாருங்கள். ஹவு கிரேட் பாத் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். அதாவது கிரேட் பாத் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட் வாஸ் அ லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க் இன் அ கோர்ட்யார்ட். கிரேட் பாத் வாஸ் அ லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க் இன் தி கோர்ட்யார்ட். ஓகேங்களா. கிரேனரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. வாட் இஸ் கிரேனரி? கிரேனரினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த கிரேனரி வாஸ் அ மேசிவ் பில்டிங் வித் அ சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷன். வாட் இஸ் கிரேனரி? அதாவது இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இதில் கூட கேட்டுடலாம், ஸ்டேட்மெண்ட் கொஷினில் கூட கேட்கலாம். ஓகேங்களா. இதுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம வித்தியாசம் தெரிஞ்சால் அது மட்டுமே நம்ம வந்து கிரேனரினா ஓகே அது ஒரு பில்டிங், கிரேட் பாத்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே இதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா இல்லை தப்பான ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து இம்பார்ட்டன்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ கிரேனரினா என்னன்னு சொல்லியிருக்கேன். கிரேனரி வாஸ் அ மேசிவ் பில்டிங் வித் அ சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்க. அசம்பிள் ஹால். அசம்பிள் ஹால்னா இதை வந்து இன்னொரு பேர் கூட சொல்லலாம். அதுதான் என்னன்னு கேட்குறேன். அசம்பிள் ஹால் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் மல்டி பில்லர்டு ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்பிள் ஹால் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மல்டி பில்லர்டு ஹால். ஓகேங்களா. இதுதான் 15th கொஷின். வேர் கிரானரி ஹஸ் பீன் டிஸ்கவர்ட். எங்கே ஃபஸ்ட்டு வந்து கிரானரி வந்து தோன்றுச்சு அப்படின்னா, எங்கே ஃபஸ்ட்டு தோன்றுச்சுன்னா ரக்கி கர்ஹி அப்படின்ட்டு ஒரு வில்லேஜ். அது எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. வேர் கிரானரி ஹஸ் பீன் டிஸ்கவர்ட். ரக்கி கர்ஹி a village in ஹரியானா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 17th கொஷின் பாருங்க. வேர் டஸ் இண்டஸ் சீல் வேர் ஃபவுண்ட். வேர் டஸ் இண்டஸ் சீல்ஸ் வேர் ஃபவுண்ட். இண்டஸ் சீல் வந்து எங்கே ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சது, அதாவது தெரிஞ்சது அப்படின்ட்டு சொல்கிறாங்க கேட்குறாங்க. இண்டஸ் சீல் ஹாவ் பீன் ஃபவுண்ட் ஆஸ் ஃபார் அஸ் மெசபோட்டாமியா அப்படின்ட்டு. மெசபோட்டாமியா விச் ஆர் மாடர்ன் டே ஈராக். இப்போ வந்து இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈராக்கு, குவைத்து அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிரியாவில் இந்த இண்டஸ் சீல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இண்டஸ் சீல் ஹாவ் பீன் ஃபவுண்ட் ஆஸ் ஃபார் அஸ் மெசபோட்டாமியா which are modern day Iraq, Kuwait and parts of Syria. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18th கொஷின் பாருங்க. வேர் நேவல் டாக்யார்ட் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட். எப்போ வந்து எங்கே வந்து நேவல் டாக்யார்ட் வந்து டிஸ்கவர் ஆச்சு? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேவல் டாக்யார்ட் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். அந்த கிராமம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. லோத்தல்ன்ற ஒரு வில்லேஜில் தான் இது வந்து நேவல் டாக்யார்ட் வந்து தோன்றுச்சு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேங்களா. இன் விச் இயர், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் விச் ரிவர் லோத்தல் இஸ் சிச்சுவேட்டட். லோத்தல்ன்ற ஒரு சிறிய வில்லேஜ் வந்து எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ரிவர் ஒட்டி தான் வந்து லோத்தல் அப்படின்ற ஒரு நகரமும், அது சிட்டி தான் நினைக்கிறேன், லோத்தல் சிட்டி அது வந்து இருக்குது. ஓகேங்களா. இன் விச் இஸ் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத். அங்கே என்னத்தை கண்டுபிடிச்சாங்க, லோத்தலில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவரி ஸ்கேல். ஓகேங்களா. ஐவரி ஸ்கேல் வந்து அவங்க அங்கே கண்டுபிடிச்சாங்க. அதோட இது பாருங்கள், மெஷர்மெண்ட் பாருங்கள், 1704. ஓகேங்களா. 1704 mm. ஓகேங்களா. விச் இஸ் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத், ஐவரி ஸ்கேல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 21 பாருங்கள். 21 கொஷின். த வேர்ட் சிவிலைசேஷன் அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லாத்தின் வேர்ட்லேருந்து தான் வந்துச்சு. ஓகேங்களா. அப்போது அந்த லாத்தின் வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ். இது வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். அந்த சிவிக்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி. சிவிக்ஸோட இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா சிட்டி. இன்னொன்று கூட கேட்கலாம். த வேர்ட் சிவிலைசேஷன் கம்ஸ் ஃப்ரம் க்ரீக் வேர்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு கூட உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு லத்தீன் மொழின்னு தெரிஞ்சால் மட்டுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ த வேர்ட் சிவிலைசேஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஏஷியன்ட் லாட்டின் வேர்ட் சிவிக்ஸ் விச் மீன்ஸ் சிட்டி. சிவிக்ஸ்னா சிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
இந்த கோர்காய், வாஞ்சி, டாண்டி, மட்ராய், உராய், குடல்ஹா இதெல்லாம் வந்து எந்த இதெல்லாம் ஒரு பிளேஸ். அது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. கார்காய், வாஞ்சி, டாண்டி, மட்ராய், உராய் அண்ட் குடல்ஹா இதெல்லாம் வந்து பாகிஸ்தானில் லொக்கேட் ஆயிருக்க பிளேசஸ். நெக்ஸ்ட் 23rd கொஷின் பாருங்கள். கவ்ரி அண்ட் போரன்ஸ் ரிவர் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா காவ்ரி அண்ட் போரன்ஸ் ரிவர்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, ஆப்கானிஸ்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காவ்ரி அண்ட் போரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கவாரிவாலா அண்ட் போர்னாய் ரிவர்ஸ், கவாரிவாலா அண்ட் போர்னாய் ரிவர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். இதை நீங்கள் வந்து டிஃபர் பண்ணியே படிச்சுக்கோங்க. காவ்ரி அப்படின்னா ஆப்கானிஸ்தான், காவேரி வாலா அப்படின்னா பாகிஸ்தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இண்டஸ் பீப்புள் வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்க கிளாத்திங் எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபைபர், பருத்தியில் தான் வந்து அவங்க உடையை வந்து அணிஞ்சிட்டு இருந்தாங்க. இண்டஸ் பீப்புள் யூஸ் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் ஃபார் கிளாத்திங். ஓகேங்களா, இண்டஸ் பீப்புளுக்கு வந்து அயன்ன்ற ஒரு இதுவே தெரியாது, அவங்களுக்கு அந்த கீவேர்டே தெரியாது. அயன் வாஸ் அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ், இரும்புனாலே அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஓகேங்களா, அதுதான் 26th கொஷின். 27th கொஷின் பாருங்க. வாட் இண்டஸ் பீப்புள் யூஸ்டு டு டிசைன் ஜுவல்லரி, அவங்களோட ஆபரணங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் குவாட்ஸ் ஸ்டோன், அதுக்கு பேர் என்னன்னா கார்னீலியன். ஓகேவா, ரெட் குவாட்ஸ் ஸ்டோன் இதை தான் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னீலியன். ஓகேவா, இதை யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஆபரணங்கள்லாம் வந்து அவங்க தயாரிச்சுக்கிட்டு அதாவது அவங்களே வந்து தயாரிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ 28th கொஷின் பாருங்க. வாட் வாஸ் த ஃபஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ், எது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் ஆன மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் மெட்டல், அதுதான் நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹூ டெவலப் த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங், அதாவது ஃபஸ்ட்டு எழுத்துக்கு, அதாவது நம்ம இப்போ எழுதுகிறோம் தெரியுமா, இதை ஃபஸ்ட்டு யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமேரியன்ஸ் தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ரைட்டிங்கிற கான்செப்டையே வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வென் த ஹரப்பா கல்ச்சர் ஹேட் ஸ்டார்டட் டிக்ளைனிங், எப்போ வந்து ஹரப்பா கல்ச்சர் வந்து இதுவாச்சு டிக்ளைன் ஆச்சு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பை 1900 BCE, 1900 BCE நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஹரப்பா கல்ச்சர் ஸ்டார்டட் டிக்ளைனிங் இந்த இயர் என்னது 1900 BCE. ஓகேங்களா, நெக்ஸ்ட் by whom archaeological site at Mohenjo-daro has been declared as a world heritage site, யாரால வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டை வந்து அட் மொஹஞ்சதாரோவில் இருக்குது ஆர்கியாலஜிக்கல் சைட்டு, அது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு யாரால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால் தான் வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அங்கீகரித்தது வந்து யுனெஸ்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் C14 மெத்தட். நான் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த டைம் ஸ்பேன் சிவிலைசேஷன்லேயே நான் சொன்னேன்ல, அதே தான் இது. ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா C14 மெத்தட், கார்பன் 14 மெத்தட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் who built the great pyramid of Giza, the great pyramid of Giza வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் குஃபு அவங்க தான் பில்ட் பண்ணாங்க. எந்த வருஷத்தில் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 BCE. ஓகேங்களா, அப்போ தான் பில்ட் பண்ணாங்க. அது எதனால் பில்ட் ஆச்சு, அந்த பிரமிட் வந்து எதனால் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன். ஒவ்வொரு லைம்ஸ்டோனுமே வந்து 15 tons. ஓகேங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஒரு கொஷினில். இன்னொரு வாட்டி கேட்குறேன், யாரால் இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் குஃபு அப்படின்னு தான் அவர் தான் வந்து பில்ட் பண்ணார். எப்போ பில்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2200 BCE, அப்போ தான் 2500 BCE டைமில் தான் பில்ட் பண்ணாங்க. எதனால் இது எந்த ஸ்டோன்ஸ் வச்சு பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் வச்சு பில்ட் பண்ணாங்க.
ஒவ்வொன்றுமே வந்து 15 டன் ஈச் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஹூ பில்ட் மெசபோட்டாமியா? யார் வந்து மெசபோட்டாமியா வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் யூஆர் நம்மு இன் த ஹானர் ஆஃப் மூன் காட் சின். கிங் யூஆர் நம்மு இன் த ஹானர் ஆஃப் மூன் காட் சிங். அவர் தான் வந்து மெசபோட்டாமியா வந்து பில்ட் பண்ணது. சரிங்களா. நெக்ஸ்ட், ஹூ பில்ட் தி அபு சைபிள் சைட்? யார் வந்து அபு சைபிள் சைட்டை வந்து பில்ட் பண்ணது? அது வந்து ஆக்சுவலாக வந்து 2 டெம்பிள், அபு சைபிள் சைட் ஆஃப் 2 டெம்பிள் வந்து யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, இஜிப்தியன் கிங் ரமீசஸ் 2. இஜிப்தியன் கிங் ரமீசஸ் 2 இவரால் தான் வந்து இந்த அபு சைபிள் சைட் வந்து கட்டப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வேரியஸ் சிவிலைசேஷன் ஆஃப் த வேர்ல்டு, இது நம்ம இண்டஸ் வேலி வந்து நம்ம நாட்டுது, இஜிப்தியன் சிவிலைசேஷன், சைனீஸ் இருக்குது, மெசபோட்டாமியா, அவங்களோட காலங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது மேபி வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா. ஸோ இது மெசபோட்டாமியோட இது பார்த்தீங்கன்னா 3500 to 2000 BCE. இண்டஸ் வேலி வந்து 3300லேருந்து 1900 BCE. இஜிப்தியன் வந்து 3100லேருந்து 1100 BCE. சைனீஸ் வந்து 1700 to 1122 BCE. வேரியஸ் சிவிலைசேஷன். ஓகேங்களா. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷின் இருக்குது. மெஹரா அப்படின்னா என்னதுன்னா, இட்ஸ் அ நியோலித்திக் சைட். மெஹரா அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ நியோலித்திக் சைட். இதோட வந்து நம்ம இந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ நான் இதோட பிடிஎஃப்பும் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே அதாவது இம்பார்ட்டன்ட் லைன்ஸை வந்து நான் ஹைலைட் பண்ணி அதோட பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ 1 by 1 நான் உங்களுக்கு எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுதான், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு இன்னும் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் போடுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னுமே வந்து கிளியராக உங்களுக்கு நான் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு கீழே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஷோபா ஃப்ரம் கிறிஸ் ஷோபா அகாடமி. தேங்க்யூ.